கிரேட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு சாங்கும் வந்து அந்த அல்டிமேட் கிரியேட்டரை பற்றின சாங் தான். நேற்று நம்ம பேசினோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன். அவர் எவ்வளோ வந்து நம்மளோட நம்மளால் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எவ்வளோ பறந்து விரிஞ்சு நம்ம இமேஜினேஷனை தாண்டினவர் அப்படின்றத மீன் பண்ணுற மாதிரியான சாங் இது. இப்போ சாங்கை பார்க்கலாம். பரனாய் பராபரனாகி அப்பால் சென்று உரனாய் வழக்கற ஒன்சுடர் தானாய் தரனாய் தனதென ஆறு அறிவு ஒன்னா அரணாய் உலகில் அருள் புரிந்தானே. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் பரனாய் பராபரனாகி அப்பால் சென்று அப்படின்னா, பரன்னா இருக்கிறதுலே சுப்ரீம். அந்த சுப்ரீமையும் தாண்டின ஒரு லெவலுக்கு போயிட்டாராம் அவர். அந்த நம்மளால் வந்து ரீச்சே பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப 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 உச்சக்கட்ட ஒரு நிலையை வந்து அவர் வந்து அடைஞ்சு அந்த இடத்துல இருக்கார். நம்மளால் வந்து அதை ரீச்சே பண்ணவே முடியாத அளவுக்கான சுப்ரீம்க்கும் பியாண்டு சுப்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில். தென் ரெண்டாவது லைனில் உரனாய் வழக்கற ஒன் சுடர் தானாய். முரண்னா பாடி, அவர் வந்து பாடி ஃபார்மும் எடுக்கிறாரு. அதே சமயம் வளர்க்கற அப்படின்னா நம்ம லாஜிக் திங்கிங்லாம் மீறி ஆர்குமெண்ட்ஸு லாஜிக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் கூட மீறி ஒன் சுடர்னா லைட்டு, ரொம்ப அப்படியே அழகான ஒரு லைட்டு, எல்லாருக்கும் வந்து நல்லது பண்ணக்கூடிய, எல்லார் மேலேயுமே வந்து பாசிட்டிவாக விழுகக்கூடிய ஒரு ரேடியண்ட்டான லைட்டுன்றது தான் ஒன் சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் சுடர் தானாய் அவர் ஃபிசிக்கல் ஃபார்மும் எடுப்பார். நம்மளோட ஆர்குமெண்ட்டு நம்மளோட லாஜிக்கெல்லாம் தாண்டி நம்மளால் அதை வந்து ப்ரூவ் பண்ணவே முடியாது. அதே சமயம் யார் கரெக்டுன்னே சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு போய் அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட்டாகவே அவர் வந்து மாறியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் தரனாய் தனதென ஆறு அறிவு ஒன்னா. தரன்னா இந்த உலகமே அவரோடது தான். இந்த உலகன்றது அவர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணது, அவர் கிரியேட் பண்ணது. ஓகேங்களா? அப்படி இருந்தும் நம்மளோட ஆறு அறிவுக்கு நம்மளுக்கு எட்டாதவர். நம்மளோட ஆறு அறிவுன்றது வந்து நம்மளோட சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஹியூமன் பீயிங்கோட சென்ஸ். அவங்களால கூட ஈவன் வந்து அனிமல்ஸுக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் நம்மளாலையுமே வந்து அவரை வந்து கரெக்டாக வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது. இதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணவே முடியாதான். அதுதான் தரனாய் தனதென ஆறு அறிவு ஒன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அரணாய் உலகில் அருள் புரிந்தானே. அப்போ அரண் அப்படின்னா நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒருத்தராக இருந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே அவரோட அருளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து இன்னொரு மீனிங் எப்படி பண்ணலான்னா, அரண் அப்படின்றது வந்து சிவன் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்மளால் வந்து புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு சக்தியாக அவர் இருக்கிறதுனால நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம புரிஞ்சு நம்ம வந்து அவரை உணர்ந்து அவரை வழிபடணுன்றதுக்காக அவர் சிவமாக வந்து நம்மளுக்கு வந்து எல்லா நல்லதும் பண்ணுறாரு, நம்மளுக்கு அவரோட கிரேஸை கொடுக்குறாரு, அவரோட பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து இப்படியும் நம்ம மீன் பண்ணலாம். ஓகேங்களா? யாராலையுமே வந்து டிஃபைன் பண்ண முடியாத அளவுக்கு சுப்ரீம்க்கும் மேலே சுப்ரீமான ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம கன்வீனியன்ஸ்க்காக இறைவனாக வந்து, அதாவது நம்ம எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ, சிவனாவோ இல்லைனா விஷ்ணு பகவானாவோ இல்லை என்ன எல்லா ரிலிஜியனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடவுளாக நம்ம கன்வீனியன்ஸ்க்காக அவர் வந்து அது மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து அவர் வந்து அவருடைய அருளை வந்து கொடுக்குறாரு அப்படின்றது தான் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய மீனிங்காக வந்து நான் வந்து இன்டர்பிரட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இறைவன் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வந்து நம்ம மைண்டில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. நம்ம இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா, அது எல்லாத்தையும் நான் இப்போ இதில் போடுறேன். நிறைய லெவல்ஸ் இருக்குது ஏன் இறைவன்ற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்டார்டிங் லெவல் வந்து நம்ம வந்து இறைவன்றதை வந்து எப்படி புரிஞ்சுருப்போம்னா, சர்வைவல்காக ஒரு ஃபியர் பேஸ்டு காடாக வந்து நம்ம வந்து வந்து அவரை வந்து பார்த்துருப்போம். கடவுள் வந்து ஒன்றும் பனிஷ் பண்ணுவார், இல்லைனா நம்மளுக்கு வந்து ஏதாவது ரிவார்ட் பண்ணுவார், நம்ம கரெக்டாக நடந்தோன்னா நம்மளுக்கு நல்லது பண்ணுவார், நம்ம எதாவது தப்பு பண்ணோம்னா நம்மளுக்கு பனிஷ் பண்ணுவார் அப்படின்னு பண்ணிட்டு நம்மளோட வர்ஷிப் ஸ்டைல் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணுவோம், பூஜை அது இதுன்னு பண்ணுவோம், அப்புறம் சூப்பர்ஸ்டிஷனாக நிறைய பண்ணுவோம், அப்புறம் மெக்கானிக்கலாக நிறைய ப்ரேயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்திருப்போம். அது எதுக்காகனா பேட் லக் வரக்கூடாது, நம்மளுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கணும், கெட்டது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஏதாவது ஒரு பர்பஸோடு வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் விளக்கேற்றலை அப்படின்னா வீட்டில் ஏதாவது கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி, வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு போகலைன்னா எனக்கு வந்து ஏதாவது கெட்டது நடக்கும் அப்படின்ற
மாதிரி ஒரு ஃபியர் பேஸ்டு வந்து வர்ஷிப் ஸ்டைலாக நம்ம முன்னாடி வச்சுருந்துருப்போம். அது வந்து நம்மளோட மைண்டோட ஒரு லெவல், அதாவது அந்த கான்ஷியஸ்னஸோட ஒரு லெவல், நாலேஜ் வந்து அந்த லெவலில் தான் இருந்திருக்கும். இதுக்கு அடுத்த லெவல் எப்படி போவோம் அப்படின்னா, நம்ம டூயலாக பார்க்க ஆரம்பிப்போம் கடவுளை. கடவுளை வந்து ஒரு டெம்பிளில் இருக்கிறாரு, வானத்தில் இருக்காரு, இல்லை ஏதாவது ஒரு கோயிலில், அந்த கோயிலில் மட்டும்தான் அவர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவராக இருப்பார், அந்த கோயிலுக்கு போனால் தான் நம்மளுக்கு வந்து நடக்கும், சக்தி வாய்ந்த கடவுளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஹோலி பிளேசஸ் இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு பிளேசஸ் வச்சுப்போம். அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு தான் சக்தி அதிகம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே டிஸ்கனெக்டடாக இருப்போம். அது வந்து 2வது லெவலு. நம்ம அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் போய் நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்திருப்போம். அதையும் இறைவன் வந்து அலோ தான் பண்றாரு. ஏன் அலோ பண்றாரு அப்படின்னா, அப்பதான் மைண்ட் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து இறைவன் ஒரு சக்தி அட்லீஸ்ட் பார்க்கவாது ஆரம்பிக்கும். அப்படின்றனால இது வந்து இறைவன் அலோ பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த லெவல்ல வந்து நம்ம வந்து நடந்துட்டு இருப்போம். ஸோ அடுத்த லெவல் எங்க போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனலா கடவுளோட கனெக்ட் ஆகும் பயங்கரமா. எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா, கடவுளை வந்து நம்ம பேரண்டா பார்க்குறது, ஃப்ரெண்டா பார்க்குறது, லவ்வரா பார்க்குறது, மென்டரா பார்க்குறது, டீச்சரை பார்க்குறதுன்னு நம்ம வந்து விதவிதமாக வந்து நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு பயங்கரமாக வந்து அவர்கிட்ட வந்து ஒரு அன்பு காட்டுவோம். நம்ம அவரை பற்றியே நினைப்போம், அவரை பற்றின கதைகளை பேசுறது, அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக வந்து நம்ம வந்து அவர் கூட வந்து ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிப்போம். அப்போ தான் வந்து அந்த பயம்ன்றது கடவுள் மேலே போயிடும். கடவுள் மேலே ஒரு மாதிரி அன்பு கலந்து வந்து நம்ம வந்து கடவுளை வந்து பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் கொஞ்சம் சோல் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். காட் வந்து நம்ம ஹார்ட்டோட கனெக்ட் ஆகுற மாதிரியான ஒரு லெவலு. அதுக்கு அடுத்த லெவல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் என்னோட மூச்சுல, என்னோட சிந்தனையில, என்னோட மனசாட்சியில, என்னோட மைண்டுல எல்லாத்துலயுமே இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சு, அத வந்து தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, மெடிடேட் பண்ணுவோம். ரொம்ப அமைதியா இருப்போம். செல்ஃபா நம்ம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம் நம்மள பத்தி. அப்புறம் எல்லாத்தையும் மைண்ட்ஃபுல்லா இருந்து கவனிக்க ஆரம்பிப்போம். இந்த மாரி வந்து அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். கடவுள் வெளியில இல்ல, நம்மளுக்குள்ள தான் இருக்கிறாரு. அப்ப நம்ம கடவுள தேடி நம்ம எங்கேயும் தேவையில்ல. கோயிலுக்கோ, அதுக்கோ, இதுக்கோலாம் தேவையில்ல. என்னோட உள்ள இன்னரா எனக்குள்ள வரக்கூடிய இன்ட்யூஷன்ஸு, எனக்குள்ள என்னோட மனசுக்குள்ள கேட்கக்கூடிய அந்த குரலு, அதெல்லாம் தான் இறைவன்னு சொல்லிட்டு உணர ஆரம்பிக்கிறது. இது வந்து என்னன்னா, விட்னஸ் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. விட்னஸ்னா நம்ம வந்து விட்னஸ் பண்றது. நம்மளுக்குள்ள என்ன நடக்குது? நம்மளுக்குள்ள அந்த இறை சக்தி வந்து என்ன பண்ணுது? என்ன சொல்ல வருது? அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமா வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்போம். இது லெவல் 4. தென் லெவல் 5 பார்த்தீங்கன்னா, யுனிவர்சல் காட். எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்காரு. எல்லாத்துக்குள்ளயுமே இறைவன் இருக்காருன்றத உணர்ந்து ஒரு மாரி ஒரு ஷாக் ஆவோம் நம்ம. யார பார்த்தாலும் அதுக்குள்ள இறைவன் இருக்கிறது தெரியும். அப் எதுவா இருந்தாலும் சரி, அனிமல்ஸா இருக்கட்டும், இல்ல நேச்சரா இருக்கட்டும், இல்ல மனிதர்களா இருக்கட்டும், இல்ல உயிரில்லாத ஒரு பொருளா இருந்தா கூட, அதுல கூட இறைவன் இருக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோ இருக்குது இல்லையா? அந்த ஈகோ வந்து பயங்கரமா குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிச்சு என்ன பண்ணுவோம்னா, எல்லார்கிட்டயும் ரொம்ப கம்பேஷனேட்டா நடப்போம். அப்பதான் நம்மளுக்கு அந்த சேரிட்டிலாம் ரொம்ப நெறைய தோணும். தென் நேச்சரை வந்து நம்ம வந்து கும்பிட ஆரம்பிப்போம். சன்னு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும், மூன் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிளானட்ஸ் எல்லாம் கவனிக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அனிமல்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நெருங்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அனிமல்ஸ் மேலே வந்து அதையும் வந்து கடவுளோட ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இது ஒரு விதமான கான்ஷியஸ்னஸ் லெவல். இது வந்து அடுத்தடுத்த லெவல். இந்த பாத்தில் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும்ன்றதுக்கு நான் சொல்ல வரேன். தென் வந்து அதுக்கு அடுத்த லெவல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு ஃபார்மே கிடையாது. இறைவன்றது வந்து நம்மளோட புத்தியில இருக்காரு, நம்மளோட சிந்தனையில இருக்காரு, நம்ம கான்ஷியஸ்னஸ்ல இருக்காரு. அவர் எல்லா இடத்துலயும் பரவி நிறைஞ்சு இருக்காரு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நானும் கடவுளா மாறலாம். கடவுள் தன்மையை நானும் அச்சீவ் பண்ணலாம். அந்த கிரியேட்டரோட கனெக்ட் ஆக முடியும். அப்படின்ற மாதிரியான இட் இஸ் அ பியூர் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு உணர்றது தான் அந்த ஃபைனல் லெவல். அதாவது ஃபைனல் லெவல்னா அதுக்கு மேல நெறைய லெவல்ஸ் இருக்கு. ஆனா, இப்ப வரைக்கும் அச்சீவ் பண்ணி நம்ம கிட்ட வந்து வாய்மொழியில சொன்னது வரைக்குமான லெவல் தான் இது. இதுக்கு மேல வந்து அவங்க மேபி சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மாதிரி இருக்கலாம். இல்லன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்ல. இந்த லெவல் வரைக்கும் ரீச் பண்றவங்க அவங்களே அடுத்தடுத்து உணர்ந்துப்பாங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாம். அப்ப இறைவன்ற ஒரு சக்திய வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மைண்ட் வந்து எப்படி ஸ்கூல் மாதிரி தான். ப்ரீகேஜில இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போய், தென் அதுக்கப்புறம் காலேஜ் டிகிரிய முடிச்சு, தென் மாஸ்டர் டிகிரி பண்றது, இல்லன்னா ஏதாவது ஸ்பெஷல் டிகிரி வந்து படிக்கிறது, அப்புறம் டாக்டரேட் படிக்கிறதுன்ற மாரி நெறைய லெவல் வந்து நம்ம மைண்டுக்குள்ள வந்து நடக்கும்.
அந்த லெவல் ஒவ்வொன்றா நம்ம கிராஸ் பண்ண தான் இறைவனை பற்றின சரிதான புரிதல் வந்து நம்மளுக்கு வரும். அது வந்து வர்றதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்டகிரேட்டட் லைஃப்பை வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சா போதும். ஒவ்வொரு தடவை நம்மளுக்கு வந்து புரிஞ்சு நம்ம எலிவேட் ஆகும்போதும் நம்ம லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறும். அதுவரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சஃபரிங்ஸு எல்லாமே நம்மள விட்டு வேனிஷ் ஆயி, நல்ல விஷயங்கள நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டோமோ, அந்த வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு இத புரிய வைக்கிறதுக்காக நான் வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் லெவலையும், அதே மாரி இப்ப இ ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஒரு கான்செப்ட்ட வந்து இறைவன் வந்து அ இறைவன் தான் யாரு? இல்லன்னா நீங்க நம்ம எந்த வழியில போணும்? அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு, எடுத்த உடனே இந்த டீப் நாலேட்ஜ அவரால குடுக்க முடியாது. ஏன்னா, நம்ம மைண்ட் அத அக்செப்ட் பண்ணாது. நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அத வந்து தெரிஞ்சு பக்குவப்பட்டு ஒரு மெச்சூர்டு லெவலுக்கு வந்த பிறகு தான் ரொம்ப டீப்பான கான்செப்ட்ஸ்லாம் புரிய வரும். அதுக்காக தான் இறைவன் வந்து எடுத்த உடனே வந்து ஒரு சிலையில, ஒரு கோவில்ல இருக்கிற மாதிரி வந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வந்து தெளிவுபடுத்துறாரு. ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ். ஆனா நம்ம என்ன பண்ணிர்றோம் அப்டின்னா, அந்த சிலை, கோவில்ன்றதுலயே நம்ம ஸ்டிக் ஆயிட்டு, ஏன் ஸ்டிக் ஆயிக்கிறோம் அப்டின்னா, அதுதான் ஈஸியா இருக்கு. அதுக்கு மேல போகும்போது மைண்டுக்கு ரொம்ப வேல குடுக்கும்போது, நம்ம எப்பவுமே வந்து அந்த மைண்டுக்கு வேல குடுக்குறது உடல் ரீதியா வந்து எத வேணா நம்ம பண்ண ரெடியா இருப்போம். ஆனா மைண்டுக்கு வேல குடுக்கணுன்ற போது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றனால யாரும் பண்ணவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மெடிடேஷன பத்தி எவ்ளோ தெரிஞ்சாலும் சரி, ஆனா மெடிடேஷன் பண்ணணும் அப்டின்றது வந்து ஒரு பெரிய சாகசமா நெனச்சுப்பாங்க. இ வ மத்த எல்லா வேலையும் கூட பார்த்துருவாங்க. 24 மணி நேரமும் வீட்டு வேல பார்க்க சொன்னா கூட பார்த்துருவாங்க. ஆனா, ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடிட்டு உட்காருன்றது மட்டும் அவங்களால பண்ணவே முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து மைண்டுக்கு ஒர்க் குடுக்குறதுன்றது எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, நான் இதோட நிறுத்திக்கிறேன். எனக்கு வந்து கடவுள வந்து ஒரு சிலையில பார்த்துக்கிட்டு, நான் வந்து வீட்ல பூஜை பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோயில்ல பூஜை பண்ணி நிக்கிறதோட என் வாழ்க்கைய முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெறைய பேர் முடிப்பாங்க. பட் அது வந்து இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட் ஸ்டேஜ். அப்ப நெறைய பிறப்பு தேவைப்படும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு. அப்படி இல்லாம இப்ப இந்த ஆடியோலாம் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, இறைவன் வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம தான் இறைவன், இறைவன் தான் நம்ம அப்படின்ற அந்த உணர்வ வந்து ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் குடுப்பாரு. ஸோ அந்த ஸ்டேஜ் அவர் எப்ப குடுக்குறாரோ போட்டும். அதுவரைக்கும் இந்த ஜர்னில நான் இருந்து, இந்த ஜர்னிய வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த ஜர்னிய நான் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அப்படியே பிளிஸ்ஸோடையும், பீஸோடையும் இந்த லைஃப்ப நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, டே டு டேல வந்து அந்த மெடிடேஷன், அப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் லேர்னிங், தென் வந்து ஒரு கம்பேஷனேட் லிவிங் இது 3யும் மட்டும் நான் வந்து என் லைஃப்ல இன்டகிரேட் பண்ணி எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணொன்னா புரிய வரும். ஸோ இதுக்காக வந்து நான் வந்து எப்படி வந்து காட் வந்து நம்மளுக்கு வந்து நெறைய லெவல்ஸ்ல வந்து புரிய வைக்கிறாரு அவர பத்தி அப்படின்றத ஒரு பிசிக்ஸ்ல இப்போ ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறோம். லைட்னா என்ன அப்படின்னா, ஒரு கிண்டர் கார்டன் கேர்ளுக்கு வந்து லைட்னா எப்படி சொல்லி தருவோம். அதே சமயம் அப்படியே அடுத்தடுத்த லெவல்ல இருக்கும்போது லைட்ட பத்தி என்னென்ன விஷயங்கள நம்ம சொல்லி தரோம் அப்படின்றத நான் இப்ப ஷேர் பண்றேன். அது மாதிரி தான் இறைவன் வந்து நம்மளோட மைண்ட் லெவலுக்கு ஏத்த மாதிரி, நம்மளுக்கு ஏத்த மாதிரி சொல்லி வெயிட் பண்றாரு. நம்ம அடுத்தடுத்து எலிவேட் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சேட்லி என்னன்னா, மேக்ஸிமம் பீப்பிள் வந்து அடுத்த லெவல் வந்து படிக்க பிடிக்காம வந்து படிப்ப பாதியில விடுறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு, அதனால நம்ம லைஃப்ல நெறைய சஃபரிங்க ஃபேஸ் பண்ணிட்டு, தென் வி எண்ட் அப் பிளேமிங் காட். நம்ம என்ன பண்றோம்னா, கடவுளையே குறை சொல்லிட்டு இருப்போம். கடவுளே இல்ல, இறைவனே கிடையாது, இல்ல நான் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போயிர்றோம். ஸோ இது வந்து முற்றிலும் வந்து நம்மளோட அறியாமை தான். ஸோ இந்த அறியாமையிலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்ப நீங்க இந்த ஆடியோ கேட்குறீங்க அப்படின்னா, அந்த ஆடியோவ பொறுமையா, நிதானமா கேட்டு, அ அத வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து பிராக்டிகல் லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட வேண்டி, இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, இறைவன மனசுல எந்த நேரமும் நெனச்சுக்கிட்டே நம்ம லைஃப்ப எடுத்துட்டு போனா போதும். மித்த எல்லா ஞானமும் தன்னால வரும். ஓகே. தேங்க் யூ ஆல்.